ஓகே, இன்னைக்கு வந்துட்டு செகண்ட் டாபிக். ஃபர்ஸ்ட் டாபிக் கம்பெனி கிரியேஷன், செகண்ட் டாபிக் என்னன்னா லெட்ஜர் கிரியேஷன். இப்போ இந்த லெட்ஜர் கிரியேஷன் என்ன கிரியேட் பண்ணணும்னா, இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அதோட மெயின் ஹெட் லெட்ஜர்ல கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பர்ச்சேஸ் நடக்குதுன்னா பர்ச்சேஸ் அந்த மாதிரி ஒரு நேம் போட்டுட்டு அதுக்கான அண்டர் ரிலேட்டடா போட்டு அதை கிரியேட் பண்ணணும். ஓகேவா? சேல்ஸ்னா சேல்ஸ். ஓகே, இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறது தான் லெட்ஜர். ஃபர்ஸ்ட் நான் எஸ்டர்டே கிரியேட் பண்ண கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ F1 செல் கம்பெனி பண்ணேன். கம்பெனி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா மெயின் கேட்வே ஆஃப் டேலி மாஸ்டர்ஸ்ல அக்கௌண்ட்ஸ் இருக்கும். இது செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்கணும். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ என்டர் கொடுத்தோடனே அதுக்குள்ள ஃபீச்சர்ஸ் வரும். ஸோ அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோட ஃபர்ஸ்ட் குரூப்ஸ் இருக்கு, செகண்ட் ஒன் லெட்ஜர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு செகண்ட் ஒன் லெட்ஜர் சூஸ் பண்ணணும். என்டர். ஓகே, லெட்ஜர்ஸ்குள்ள போனோடனே அதுல 2 டைப்ஸ் இருக்கும். ஓகே, லெட்ஜர்ஸ் வந்து 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிங்கிள் லெட்ஜர் கிரியேஷன், செகண்ட் ஒன் வந்து மல்டிபிள் லெட்ஜர் கிரியேஷன் இருக்கும். இப்போ சிங்கிள் லெட்ஜர்ல எப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மெயிலிங் டீடைல்ஸ் வரும், டேக் டீடைல்ஸ் வரும், இன்னும் அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சிங்கிள் லெட்ஜர்ல வரும் நம்மளுக்கு. ஓகேவா? இதே மல்டிபிள் லெட்ஜர் பார்த்தோம்னா ஜஸ்ட் பேசிக் மட்டும் இருக்கும். அந்த லெட்ஜரோட நேம், அதுக்கான அண்டர், ஓப்பனிங் பேலன்ஸ், இந்த 3 மட்டும் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ரெண்டுமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிங்கிள் லெட்ஜர் கிரியேட் செலக்ட் பண்ணி என்டர் கொடுக்கணும். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு லெட்ஜர் கிரியேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் லெட்ஜர் கிரியேஷன் பேஜ். இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நேம் இருக்கா, இந்த நேம் கிட்ட தான் நம்ம டிரான்சாக்ஷனோட மெயின் ஹெட் போடணும். இப்போ யூஸ்வலா ஒரு கம்பெனி நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கேபிட்டல் தான் போடுவாங்க. கேபிட்டல்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஏதாவது அமௌண்ட் இருந்தால் தான் நம்மளால வந்துட்டு கம்பெனி வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து கம்பெனி டேர்ம்ல கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேபிட்டல் டைப் பண்ணிட்டு நம்ம வேணும்னா இன்னும் லெங்தா யார் போடுறாங்களோ கேபிட்டல் அவங்களோட நேம் கூட போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓனர் தான் வந்துட்டு கேபிட்டல் போடுறாங்கன்னா கேபிட்டல் பை ஓனர், இன்ஸ்டெட் ஆஃப் ஓனர் அவங்களோட நேம் கூட போடலாம். நான் ஓனர்னு போடுறேன். ஓகே, இங்கே நேம் நம்ம கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா அண்டர் கிட்ட வரும். அண்டர்ல என்ன செலக்ட் பண்ணணும்னா இப்போ இங்க இருக்கிறது வந்து கேபிட்டல். ஸோ இதுக்கு ரிலேட்டடான அக்கௌண்ட் இங்க செலக்ட் பண்ணணும். இங்க நம்ம பார்த்தோம்னா ரைட் சைட்ல லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ்ன்னு வரும். இங்க டோட்டல் வந்துட்டு நமக்கு 28 குரூப்ஸ் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே லெட்ஜர் கிரியேஷனுக்கு யூஸ் ஆகிற குரூப்ஸ் தான். இதுல மெயின் குரூப்ஸ்ன்னு பார்த்தோம்னா 15 வந்துட்டு மெயின் குரூப்ஸ் அண்ட் 13 வந்துட்டு அதோட சப் குரூப்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு குரூப் எதுக்கு யூஸ் ஆகும்னு நான் ஒரு டிரான்சாக்ஷன் போடுறப்ப சொல்றேன். இப்போ வந்து கேபிட்டல் தானே போட்டுருக்கோம். ஸோ அண்டர் என்ன வரணும்னா கேபிட்டல் அக்கௌண்ட் வரணும். இந்த லிஸ்ட்ல கேபிட்டல் அக்கௌண்ட் இருக்கு. நீங்க வந்து கீபோர்ட்ல சிஎன் டைப் பண்ணால அதுக்கு ரிலேட்டடா வரும். அதுல கேபிட்டல் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? என்டர். இது கேபிட்டல்னால நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் எதுவுமே செலக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் கீழே இன்னொரு ஆப்ஷன் வரும், இன்வென்ட்ரி வேல்யூஸ் அஃபெக்டட்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் நோ தான் இருக்கணும். ஏன்னா இன்வென்ட்ரினா என்னன்னா அக்கௌண்டிங் டேர்ம்ஸ்ல ஸ்டாக், தட் இஸ் கூட்ஸ். இப்போ கேபிட்டலுக்கும் கூட்ஸ்க்கும் எதுவுமே ரிலேட்டட் கிடையாது. அதனால இந்த ஆப்ஷன் வந்து நோ இருக்கணும். இந்த ஆப்ஷன் எப்போ எஸ் வரும்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா வரும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட்க்கும் சேல்ஸ் அக்கௌண்ட்க்கும் எஸ் வரும். ஏன்னா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணதால நம்மளோட இன்வென்ட்ரி வந்து அஃபெக்ட் ஆகும்.
அண்ட் நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம்னா மெயிலிங் டீடைல்ஸ் இருக்கு. இப்போ மெயிலிங் டீடைல்ஸ் என்னன்னா இந்த கேபிட்டல் யார் போடுறாங்களோ அவங்களோட டீடைல்ஸ் இங்க போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓனர் போடுறாங்கன்னா இங்க டிஃபால்ட்டா நேம் வந்து இங்க என்ன நம்ம நேம் கொடுத்தோமோ அதே வந்துடும். நம்ம என்ன சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே வச்சுட்டு மற்ற டீடைல்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஓனரோட அட்ரஸ், கண்ட்ரி, ஸ்டேட், பின்கோட், அதுக்கப்புறம் பேங்க் டீடைல்ஸ் கூட கொடுக்கலாம். ப்ரொவைட் பேங்க் டீடைல்ஸ் வந்து எஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு பேங்க் டீடைல்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேங்க் டீடைல்ஸ் எதுக்குன்னா இப்போ கேபிட்டல் வந்துட்டு கேஷா போடலாம், செக்கா போடலாம், இல்லைன்னா வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மோட்ஸ் இருக்கு. நம்ம த்ரூ பேங்க் மூலமா அந்த கேபிட்டல் நம்மளுக்கு வருது அப்படின்னா செக்னா செக் செல் பண்ணணும், இல்லை ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சென்ட் பண்ணணும், இல்லை பேங்க்லேயே வேறு ஏதாவது மோட்ல வந்துட்டு வருதுன்னா அதை சென்ட் பண்ணணும். எதுவுமே இல்லை நம்மளுக்கு கேஷா வந்து ரிசீவ் பண்ணுறோம் கேபிட்டல்னா இந்த லிஸ்ட் கொடுத்துருங்க. ப்ரொவைட் பேங்க் டீடைல்ஸ் ஆப்ஷன் வந்து நோ இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்க டாக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ், இங்க பேன் அண்ட் ஐடி நம்பர்னு இருக்கு. இப்போ இவரோட ஓனரோட பேன் கார்டு இல்லைன்னா ஐடி நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா இங்க டைப் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ்னா என்னன்னா இப்போ நம்ம புதுசா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம், அதோட ஃபினான்சியல் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 1 ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆகும் எந்த இயரா இருந்தாலும். க்ளோசிங் வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் 31/3 ஆகும். அப்படின்னு பாக்குறப்போ நம்ம 1 ஏப்ரல் போடுற பேலன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா அது ஃபர்ஸ்ட் போடுற பேலன்ஸ் கம்பெனிக்காக, அதுக்கு தான் அது ஓப்பனிங் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 1 ஏப்ரல் போடுறதா இருந்தா அந்த அமௌண்ட் வந்து இங்க போடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 ஏப்ரல் வந்துட்டு ஒரு 1 lakh கேபிட்டலா போடுறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் இப்படி டைப் பண்ணிட்டு என்டர் கொடுக்கணும். இப்போ என்டர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இங்க கிரெடிட்னு வந்துச்சு. ஓகேவா? ஏன் கிரெடிட்னு வருதுன்னா கேபிட்டல்ன்றது வந்துட்டு நம்மளுக்கு கரண்ட் லைபிலிட்டி, தட் இஸ் கம்பெனிக்கு கரண்ட் லைபிலிட்டி. ஏன்னா ஓனர் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? தட் இஸ் கம்பெனி வந்து ரிசீவ் பண்ண மாதிரி தான் அது. அது நம்ம வந்துட்டு அக்கௌண்டிங் டேர்ம்ஸ்ல கேபிட்டல் வந்து கரண்ட் லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு கடன் மாதிரி தான். ஓகே, அதனால இது வந்து அண்டர் கிரெடிட்ல வரும். அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டாலே மேலே இங்க ஒரு பாக்ஸ் இருக்கும், டோட்டல் ஓப்பனிங் பேலன்ஸ். இங்க 1 lakh கிரெடிட் இருக்கு. அப்படியே கீழே டிஃபரன்ஸ் 1 lakh கிரெடிட் இருக்கு. ஏன் டிஃபரன்ஸ் 1 lakh வருதுன்னா எப்பவுமே நம்மளோட டெபிட் ஈக்குவலா கிரெடிட் இருக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு கடனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட வந்து அசட் இருக்கணும். அசட் மீன்ஸ் அது நம்ம கிட்ட சொத்து எல்லாமே கடனுக்கு ஏற்ற மாதிரி சொத்து இருக்கணும். ஓகேவா? அதுக்குதான் இங்க டிஃபரன்ஸ் வருது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஈக்குவலா வந்து டெபிட் இருந்துச்சுன்னா டிஃபரன்ஸ் வந்து வராது. ஓகே, இந்த லெட்ஜர் வந்து ஃபைனலி வந்து இது சேவ் பண்ணணும். அக்செப்ட் எஸ் ஆர் நோ கொடுக்கணும். எஸ்னா நமக்கு சேவ் ஆகும், நோ கொடுத்தா சேவ் ஆகாது. ஸோ எஸ் கொடுக்கலாம் ஆர் என்டர் கொடுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் லெட்ஜர் புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அண்ட் இப்ப போடுற அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நம்ம கம்பெனிக்காக தான் போடுறோம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது எல்லாமே கம்பெனி பாயிண்ட் பார்க்கணும் நம்ம. ஓகே, ஒரு லெட்ஜர் போட்டாச்சு, தட் இஸ் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அப்படியே நெக்ஸ்ட் மீன்ஸ் லெட்ஜர்ஸ் போடணும். நான் செகண்ட் என்ன போட போறேன்னா பேங்க் போட போறேன். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அந்த கம்பெனி நேம்ல பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. எந்த பேங்க்னு அதோட நேம் வந்து இங்க கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ பேங்க்னு கொடுக்குறோம். இப்போ இங்க வந்துட்டு எஸ்பிஐ பேங்க்னு வந்தாலே அண்டர் என்ன வரணும்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் வரணும். லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ்ல வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கும், அது செலக்ட் பண்ணணும். நேம் வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் கொடுக்கறது, அண்டர் வந்துட்டு கரெக்டா கொடுக்கணும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த அண்டர் பேஸ் பண்ணா நமக்கு ரிப்போர்ட்ஸ் வரும். ஸோ லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ்ல பேங்க் அண்டர் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணணும். இங்க பேங்க் அக்கௌண்ட் வந்ததுனால நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வரும். அண்ட் இந்த பேங்க் அக்கௌண்ட் கீழே வந்து கரண்ட் அசட்னு இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, கரண்ட் அசட் அண்ட் கரண்ட் லைபிலிட்டி என்னன்னா வித்தின் 1 year இருக்கிற அசட்ஸ் அண்ட் வித்தின் 1 year இருக்கிற லைபிலிட்டிஸ் எல்லாமே கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நம்மளோட இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு மட்டும் வந்துட்டு சேவிங் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு அது சேஞ்ச் ஆகும்.
ஸோ அதனால பேங்க் அக்கௌண்ட் வந்து கரண்ட் அசெட்னு சொல்லுவாங்க. இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ்ல வந்து அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் நேம், கம்பெனி நேம் தான் இருக்கும். பிகாஸ் கம்பெனி நேம்ல தான் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ் கோட் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம டைப் பண்ணிக்கலாம். இங்க பேங்க் நேம் வந்துட்டு நாட் அப்ளிகேபிள் இருக்கு. பிகாஸ் நம்மளுக்கு மேல லெஜர் நேம்லயே பேங்க் இருக்கு. ஸோ நம்ம வந்து நாட் அப்ளிகேபிள் எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பிரான்ச், என்ன பிரான்ச்சோ டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே பார்த்தோம்னா பேங்க் கான்ஃபிகரேஷன். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செட் செக் புக்ஸ். ஸோ செட் செக் புக்ஸ்னா என்னன்னா, நம்ம பேங்க் வந்துட்டு செக் புக்ஸ் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ண பிறகு நம்ம செக்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த டீடைல்ஸ் இங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்க எஸ் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு ஃப்ரம் நம்பர், நம்மளுக்கு அலாட் பண்ண செக்கோட ஃப்ரம் நம்பர் அண்ட் டூ நம்பர், டோட்டல் நம்பர் ஆஃப் செக்ஸ் எவ்வளோ, அந்த செக் புக் நேம் என்ன, இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டைப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு செட் செக் பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன். இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம பிரிண்டிங் பண்ணணும், செக் பிரிண்டிங் பண்ணணும்னா இந்த டேலி சாஃப்ட்வேர் ஆப்ஷன் இருக்கு. அதுதான் செட் செக் பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன். இங்க எஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு பிரிண்டிங் கான்ஃபிகரேஷன் வரும். இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஃபைனலி ஆல்ட் பி கொடுத்தோம்னா நமக்கு அந்த செக் பிரிண்ட் ஆகும். வந்து வித் ஆஃப் செக், ஹைட் ஆஃப் செக், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் லொகேஷன், ஃப்ரம் லெஃப்ட் எட்ஜ்னு இருக்கணும். இந்த டீடைல்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பரா கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலி நம்ம ஆல்ட் பி பிரிண்ட்டுக்கு ஷார்ட்கட் கொடுத்தோம்னா நமக்கு இது பிரிண்ட் ஆகும். இந்த மாதிரி டூ ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெயிலிங் டீடைல்ஸ். இப்போ பேங்கோட டீடைல்ஸ், பேங்க் அட்ரஸ், கண்ட்ரி, ஸ்டேட், பின்கோட் எல்லாமே. அண்ட் வந்துட்டு பேங்க்ல போடுற அமௌண்ட் வந்துட்டு ஆன் 1 ஏப்ரல் போடுறோம்னா அந்த அமௌண்ட் இங்க போடணும். நான் வந்து 1 lakh போடுறேன். இது டெபிட்னு வந்துச்சு. ஏன் டெபிட்னா, பிகாஸ் இது நம்மளுக்கு அசெட். இங்க கரண்ட் அசெட்ஸ் இருக்கா, அசெட் வந்து டெபிட்ல வரும், லைபிலிட்டியா இருந்தா கிரெடிட்ல வரும். இப்போ நம்மளோட டோட்டல் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு, கிரெடிட்க்கு ஈக்குவலா டெபிட் இருக்கு. ஓகே, நம்ம 1 lakh வந்து கேபிட்டல் போட்டாங்க, அது கிரெடிட். அதே 1 lakh வந்து நம்ம டிபாசிட் பண்ணிருக்கோம், ஸோ அது அசெட். ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ இது சேவ் பண்ணணும். சேவ் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சேவ் பண்ணாம எஸ்கேப் ஆர் நோ கொடுத்தோம்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு அது வராது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஏதாவது டவுட் இருக்கா? மேம், இப்போ வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் நம்ம ரெண்டு இது பார்ப்போம். லைக் கிரெடிட்டும் டெபிட்டும் வந்து நமக்கு வந்துட்டு சேமா இருந்தாதான் அது வந்து கரெக்ட் இதுன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கணும் ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்தா. ஆமா. ஸோ இப்போ இது வந்து இப்போ வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டா இல்லாம மணி கேஷா இருந்துச்சுன்னா, கேஷ் ஃப்ளோவா இருந்துச்சுன்னா அதுவும் டெபிட் சைட் தான் வரும். ஆமா, கேஷும் கரண்ட் அசெட் தான். ஆக்சுவலி இங்க வந்துட்டு ஜஸ்ட் லெட்ஜர்னா அந்த டிரான்சாக்ஷன் ஹெட் மட்டும் கிரியேட் பண்ணுவோம். நீங்க சொன்னீங்க இல்லையா, டெபிட் அண்ட் கிரெடிட் ஈக்குவலா இருக்கணும், அது வந்து ஜர்னல் என்ட்ரிஸ். லெட்ஜருக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அதுதான் வரும். அப்பதான் நம்ம வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் டெபிட் அண்ட் இன்னொன்று வந்து கிரெடிட் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஓகே மேம், ஓகே மேம். இதுக்கு முன்னாடி நம்ம கேபிட்டல் போட்டோமா, இது நம்ம ஜர்னல் என்ட்ரி போடுறப்போ கிரெடிட்ல கேபிட்டல் இருக்கும், அதுக்கு ஈக்குவலா டெபிட்ல கேஷ் இருக்கும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், அது எல்லாமே ஜர்னல் என்ட்ரிஸ். லெட்ஜருக்கு அப்புறம் அந்த ப்ராசஸ் தான் வரும். ஓகே, இப்போ வந்துட்டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கொடுங்க. நார்மலா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டுட்டு அண்டர் என்ன வரும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் வரும். இந்த லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ்ல இருக்கும். P பிரஸ் பண்ணா அதுக்கு ரிலேட்டடா வரும் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். இதுக்கு வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணணும். ஓகே, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ண உடனே நமக்கு இன்வென்டரி வேல்யூஸ் அஃபெக்டட் ஆட்டோமேட்டிக்கா எஸ் வரும். இந்த எஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா,
பர்ச்சேஸ் அக்கௌண்ட்க்கும் சேல்ஸ் அக்கௌண்ட்க்கும் இன்வென்டரி வேல்யூஸ் அஃபெக்டட் எஸ் வரும். இதுக்கு மெயிலிங் டீடைல்ஸ் எதுவுமே வராது. பிகாஸ் வந்துட்டு ஜஸ்ட் இது நார்மலா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தான். இப்போ வந்துட்டு இங்க ஒரு பர்சன் ஆர் பேங்க் எதுவுமே வந்துட்டு நம்ம இல்ல, அதனால மெயிலிங் டீடைல்ஸ் எதுவுமே வராது. இதுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குன்னா நம்ம இங்க டைப் பண்ணிக்கலாம். இல்ல அது ஒரு டிரான்சாக்ஷன்னா நெக்ஸ்ட் வவுச்சர்ல தான் போகணும். ஓகே, நான் இதுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் தரேன். அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன சொன்னேன், ஆன் 1 April போடுறது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ்னு சொன்னேன். அப்படியே வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் இயர்ல வந்துட்டு நமக்கு ஏதாவது க்ளோசிங் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து அது ஓப்பனிங் பேலன்ஸ் ஆகும். அப்படி கூட நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்த்தோம்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ப்ராஃபிட் நிறைய இருந்தது. அந்த ப்ராஃபிட் வந்து அப்படியே இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு கேபிட்டலா மாத்துவாங்க. அது கூட ஓப்பனிங் பேலன்ஸ் ஆகும். சேவ் பண்ணுங்க. எக்ஸ் வந்துட்டு சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அண்டர் என்ன வரணும்னா சேல்ஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணணும். இதுக்கும் ஆட்டோமேட்டிக்கா இன்வென்டரி வேல்யூஸ் அஃபெக்டட் எஸ் வரும். நெக்ஸ்ட் இது சேவ் பண்ணணும். இப்போ இந்த டீடைல்ஸ் எதுவுமே தேவையில்லை. டைரக்டா சேவ் பண்ணணும்னா நம்ம கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ பர்ச்சேஸ்க்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் காமனா கிரியேட் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ்ல பார்த்தோம்னா 2 டைப்ஸ் இருக்கும். அதே மாதிரி சேல்ஸ்லயும் கேஷ் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ், கேஷ் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் இருக்கும். இப்போ கேஷ் பர்ச்சேஸ்னா என்னன்னா, பர்ச்சேஸ் பண்றப்ப இவங்ககிட்ட பேமெண்ட் நடக்குவாங்க த்ரூ கேஷ் மூலியமாவோ இல்ல செக்கோ எது மூலியமா ஆன் தி ஸ்பாட் பே பண்ணிடுவாங்க. அதுதான் கேஷ் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் சேல்ஸும். சேல்ஸ் பண்றப்ப வந்து அமௌண்ட் உடனே ரிசீவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்துட்டு கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸ்னா வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கம்பெனி கிட்டயோ இல்லைன்னா இண்டிவிஜுவல் பார்ட்டி கிட்டயோ அந்த கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சேல்ஸும். கஸ்டமருக்கு வந்துட்டு இல்லை ஏதாவது ஒரு கம்பெனிக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க, ஆன் கிரெடிட்ல பண்ணுவாங்க. அது கிரெடிட் சேல்ஸ். அந்த மாதிரி இருக்கப்ப என்ன ஆகும்னா நம்ம காமனா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம யாருக்கு ஆன் கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்றோமோ அந்த பார்ட்டி நேம் வந்து இங்க டைப் பண்ணணும். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாம் அண்ட் கோன்னு டைப் பண்றேன். ஓகேவா? இந்த சாம் அண்ட் கோ கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். தட் இஸ் கம்பெனி பர்ச்சேஸ் பண்றாங்க, ஆன் கிரெடிட்ல பண்றாங்கன்னா அண்டர் என்ன வரணும்னா சன்ரி கிரெடிட்டார்ஸ் வரணும். சன்ரி கிரெடிட்டார்ஸ் வரணும். கிரெடிட்டார்ஸ் வரணும்னா இப்போ வந்துட்டு கம்பெனி கிரெடிட்டார் சாம் அண்ட் கோ கொடுத்ததுனால இவங்க டெட்டார். இது நம்மளுக்கு கரண்ட் லைபிலிட்டி தானே. கிரெடிட்ல பர்ச்சேஸ் பண்றோம் பட் இன்னும் பே பண்ணலன்னா அது கரண்ட் லைபிலிட்டி. ஸோ சண்டே கிரெடிட்டார்ஸ் வந்ததுனால இந்த டீடைல்ஸ் வரும். இப்போதைக்கு இது நோ இருக்கணும். நம்ம நெக்ஸ்ட் போகிற ப்ராசஸ்ல அது வரும். பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் இன்வென்டரி வேல்யூஸ் அஃபெக்டட் எக்ஸ் இருக்கணும். இந்த கிரெடிட்டாருக்கும் டெட்டாருக்கும் தேவையில்லை. இப்போ இங்க மெயில் டீடைல்ஸ் வந்து சாமோட கொடுக்கணும். சேவ் பண்ணுங்க. இதே மாதிரி கிரெடிட் சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா யாருக்கு சேல்ஸ் பண்றாங்களோ பார்ட்டி நேமா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு கம்பெனி நேமா இருக்கட்டும் அந்த நேம்ல போடணும். ராமன் போடணும். அண்டர் வந்துட்டு டெட்டார். இப்போ டெட்டார்னா இப்போ கம்பெனி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ கம்பெனி டெட்டார், ராம் தான் வந்து கிரெடிட்டார். ஏன்னா இவங்க தான் வந்துட்டு நம்மளுக்கு லைபிள் டு பே, நம்மளுக்கு பே பண்ணணும். இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ்ல வந்துட்டு கம்பெனி லைபிள் டு பே, அதனால அப்போ வந்து கிரெடிட்டார். கிரெடிட் பர்ச்சேஸ் நம்மளுக்கு அண்டர் கரண்ட் லைபிலிட்டியில வரும். கிரெடிட் சேல்ஸ் கரண்ட் அசெட்ல வரும். நெக்ஸ்ட் இதோட மெயிலிங் டீடைல்ஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்க.
ஓகே, இப்போ நம்ம கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், கிரெடிட் சேல்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கேஷ் பர்ச்சேஸ் எப்படி பண்ணணும்னா, ஆல்ரெடி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. இப்போ நம்ம கேஷ் மட்டும் கிரியேட் பண்ணணும். பட் கேஷும் அண்ட் இன்னொரு அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரெண்டு இருக்கும். இது ரெண்டுமே ப்ரீ டிஃபைன் லெட்ஜர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நமக்கு டேலியில் அது இருக்கும். கேஷ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இது ரெண்டும் நம்ம கிரியேட் பண்ண தேவையில்லை, டிஃபால்ட்டாக இருக்கும். ஆல்டல் போய் செக் பண்ணுவோம்னா கேஷ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இது ரெண்டுமே நம்ம கிரியேட் பண்ணல, பட் இருக்கும். நேம் வந்து கேஷ், அண்டர் வந்துட்டு கேஷ் இன் ஹேண்ட். இது வந்து ப்ரீ டிஃபைன் லெட்ஜர். இதே மாதிரி தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பிரைமரி இதுவும் நம்மளுக்கு வந்து ப்ரீ டிஃபைன் லெட்ஜர். இப்போ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு கேபிட்டல், பேங்க் அக்கௌண்ட், பர்ச்சேஸ், சேல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பென்ஸ்ன்னு பார்க்குறப்போ கம்பெனி வந்துட்டு சேலரிஸ் பே பண்ணணும், ரெண்ட் பே பண்ணணும், இது பே பண்ணணும், இந்த மாதிரி நிறைய வரும். சேலரி பெய்டு, நான் ஜஸ்ட் சேலரி பெய்டுன்னு போடுறேன். நம்ம வேணும்னா டூ எந்த பார்ட்டிக்கு போடுறோமோ அந்த பார்ட்டி நேம் கூட போடலாம். கம்பெனி சேலரி பே பண்றாங்கன்னா கம்பெனிக்கு அது என்ன அக்கௌண்ட்னா எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ அண்டர் என்ன செலக்ட் பண்ணணும்னா எக்ஸ்பென்சஸ் செலக்ட் பண்ணணும். எக்ஸ்பென்சஸ்லேயே வந்துட்டு டூ டைப்ஸ் இருக்கும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் டூ டைப்ஸ் இருக்கும். இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எப்போ வரும்னா, இப்போ நம்ம கம்பெனியில் வந்துட்டு ஃபேக்ட்ரி தனியாக இருக்கும், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து தனியாக இருக்கும். இப்போ ஃபேக்ட்ரியில் கொடுக்குற எக்ஸ்பென்ஸாக இருந்தால் அது வந்து அண்டர் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு வரும். ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கொடுக்குற எக்ஸ்பென்சஸ் வந்து அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் வரும். இப்போ சேலரி அண்டர் வந்துட்டு நம்மளுக்கு அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வரும். ஏன்னா நம்ம ஃபேக்ட்ரியில் வந்துட்டு பே பண்ணணும், அது வேஜஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும். ஸோ அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் செலக்ட் பண்ணணும். இது வந்து நமக்கு ஜஸ்ட் எக்ஸ்பென்சஸ், இதுக்கு மெயிலிங் டீடைல்ஸ் எல்லாம் வராது. சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது மாதிரி ரெண்ட் பே பண்றாங்க அப்படின்னா ரெண்ட், இதுவும் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல வரும். இதே ஃபேக்டரி ரெண்ட் மென்ஷன் பண்ணா அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல வரும். நீ சேவ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு வேஜஸ். வேஜஸ் அண்டது வந்து நமக்கு ஃபேக்டரியில பே பண்ணுவாங்க. ஸோ அண்டர் வந்துட்டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபியூல் சார்ஜஸ். ஃபியூல் சார்ஜஸும் நமக்கு அண்டர் வந்துட்டு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல வரும். ஓகே, சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்கம்ஸ் பார்க்கலாம். இன்னும் நிறைய டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும், அது அப்புறமா கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இன்கம்ஸ். இப்போ இன்கம்ஸ்ன்னு பார்த்தோம்னா கம்பெனி வந்து கமிஷன்ஸ் ஏதாவது ரிசீவ் பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுவாங்க, டிவிடெண்ட் ரிசீவ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய ரிசிப்ட்ஸ் இருக்கும். அதுலேயும் டூ டைப்ஸ், டைரக்ட் இன்கம் அண்ட் இன்டைரக்ட் இன்கம். ஃபேக்ட்ரி லெவலில் ஏதாவது இன்கம் வருதுன்னா டைரக்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் லெவலில் வருதுன்னா அது வந்து இன்டைரக்ட். கமிஷன் ரிசீவ் பண்றதுனால இன்கம், ஸோ அண்டர் இன்டைரக்ட் இன்கம். சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், டூ அண்டர் வந்துட்டு இன்டைரக்ட் இன்கம் தான் வரும்.
சேவ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிக்ஸ்ட் டிபாசிட் நம்ம பண்றோம் ஏதாவது பேங்க்ல அப்படின்னா, ஃபிக்ஸ்ட் டிபாசிட் அண்டர் என்ன வரணும்னா டிபாசிட்ஸ் அசெட் அதுதான் வரணும். ஓகேவா? இங்க பேங்க் அக்கௌண்ட் வராது, டிபாசிட்ஸ் அசெட் தான் வரும். நெக்ஸ்ட் இதுவும் சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கம்பெனிக்காக ஏதாவது ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்றாங்க, ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் அப்படின்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்னிச்சர் போடுறேன். ஃபர்னிச்சர் அப்படின்னா அண்டர் என்ன வரும்னா ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் வரும். பிகாஸ் இதோட டூரபிலிட்டி மோர் தேன் 1 இயர் இருக்கும். இதோட டூரபிலிட்டி மோர் தேன் 1 இயர் இருக்குமோ அது எல்லாமே அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட்டா வரும். லெஸ் தேன் 1 இயர் கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லைபிலிட்டி. ஓகேவா? இந்த டீடைல்ஸ் இருந்தா ஃபில் பண்ணி நம்ம சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மிஷினரி அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ். மிஷினரியும் அண்டர் வந்துட்டு ஃபிக்ஸ்டு அசெட்ஸ். இதுவும் சேவ் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம வந்துட்டு சிங்கிள் லெஜர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ நான் வந்துட்டு எஸ்கேப் கொடுத்து பேக் வந்துடுறேன்.